Hello viewers, I'm Meenal here. இன்னைக்கு நாம 10th standard சமச்சீர் mathematics chapter 1 relations and functions exercise 1.1 7th sum பார்க்க போறோம். Let a equal to the set of all natural numbers less than 8, b equal to the set of all prime numbers less than 8, c equal to the set of even prime number. Verify that first subdivision a intersection b cross c is equal to a cross c intersection b cross c. Verify that na LHS is equal to RHS நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம LHS போகிறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கலாம் ஏ செட் பி செட் சி செட்டை ரோஸ்டர் ஃபார்மில் கிடையாது. ரோஸ்டர் ஃபார்மில் நம்ம ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு டெஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் இருக்க the set of all natural numbers less than 8. Natural number starting number என்ன 1. So 1, 2, 3 continuous போயிட்டே இருக்கும். less than 8 அப்படின்னா 8க்கு before number நம்ம எழுதணும். So 8க்கு before number என்ன 7. So a is equal to 1, 2, 3, 4, 5, 6, 7. 7 வரைக்கும் எழுதியாச்சு. Next b is equal to the set of all prime numbers less than 8. So less than 8 வரைக்கும் நம்ம நம்பர்ஸ் எழுதிக்கலாம். So 1ல இருந்து 7 வரைக்கும் நம்ம எழுதிருக்கோம். So இந்த நம்பர்ஸ்ல நம்ம prime number பிக் பண்ணி எழுதுறோம். 1 வந்து neither prime or it may not be a prime. So அப்ப நம்ம 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, 2ல இருந்து தான் நம்ம செக் பண்ணணும். prime number அப்படின்னா சேம் டேபிள்லையும் ஒன் டேபிளில் மட்டும்தான் டிவிசிபிள் ஆகணும். ஸோ அந்த மாதிரி நம்பர்ஸை தான் நம்ம ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் 2வை செக் பண்ணீங்கன்னா 2 டேபிள்லையும் ஒன் டேபிளில் மட்டும்தான் வரும். ஸோ 2 இஸ் அ ப்ரைம் நம்பர். 3 செக் பண்ணீங்கன்னா 3 டேபிள் அண்ட் 1 டேபிளில் மட்டும்தான் வரும். 4 செக் பண்ணீங்கன்னா 4 டேபிள் 1 டேபிள் 2 டேபிளில் வரும். ஸோ எக்ஸ்ட்ரா 2 டேபிளில் வரதால 4 இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர். Similarly 5 வந்து 5 டேபிள்ல 1 டேபிள்ல தான் வரும். So 5 is a prime number. 6 செக் பண்ணீங்கன்னா 6 டேபிள் 1 டேபிள் 2 டேபிள் 3 டேபிள்ல வருது. So 6 is not a prime number. 7 செக் பண்ணீங்கன்னா 7 டேபிள்லயும் 1 டேபிள்ல மட்டும் தான் வரும். So 7 is a prime number. அப்ப b is equal to 2, 3, 5, 7. Next c is equal to the set of even prime number. ஈவன் prime நம்பர்னா prime numbers எல்லா நம்பர்ஸுமே odd numbers தான் இருக்கும் except only one number starting number என்ன வந்திருக்கு 2 மட்டும் தான் ஈவன் prime numbers, remaining எல்லா நம்பர்ஸுமே odd numbers தான் வரும். அப்ப c is equal to 2 ஏன்னா ஈவன் prime number கேட்டிருக்காங்க. now இப்போ நம்ம என்ன பண்ணலாம் LHS போலாம். LHS is equal to a intersection b cross c. So first bracket simplify பண்ணிக்கலாம். a intersection b is equal to first a set எழுதிக்கலாம், intersection b set next எழுதிக்கலாம். intersection அப்படின்னா ரெண்டு செட்டையும் நீங்க கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணும்போது காமன் எலிமெண்ட் தட் இஸ் சேம் நம்பரா இருக்கிறத ஜஸ்ட் நீங்க பிக் பண்ணி எழுதணும். ஸோ 1 இருக்கா இல்ல, நெக்ஸ்ட் 2 செக் பண்ணுங்க 2 இருக்கு. ஸோ இஸ் ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட் 3 இஸ் தேர் 3 எடுத்து எழுதிக்கலாம். 4 இருக்கான்னு செக் பண்ணுங்க 4 கிடையாது. நெக்ஸ்ட் 5 இருக்கு 5 பிக் பண்ணி எழுதிக்கலாம். 7 இருக்கு ஸோ 7 பிக் பண்ணி எழுதிக்கலாம். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் a intersection b cross c. a intersection b யோட ஆன்சர் என்ன வந்திருக்கு 2, 3, 5, 7 cross c செட்ல என்ன இருக்கு 2 எழுதியாச்சு. cross அப்படின்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆர்டர்ட் பேர்ல எழுதணும். ஸோ இஸ் ஈக்குவல் டு ஃப்ளவர் பிராக்கெட் 2, 2 first, next 3, 2, 5, 2, 7, 2 bracket close பண்ணிடலாம். LHS part over. வந்திருக்க ஆன்சரை mark it as a equation 1. next RHS எடுத்துக்கலாம். RHS is equal to a cross c intersection b cross c. ரெண்டு bracket இருக்கு. first bracket நம்ம simplify பண்ணிக்கலாம். a cross c is equal to first என்ன எழுதணும் a set எழுதிக்கலாம் cross c setல என்ன இருக்கு 2. so 2 எழுதியாச்சு. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் cross அப்படின்னா so ordered pairல எழுதணும். is equal to open flower bracket 1, 2, 2, 2,
3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. ஃப்ளவர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ப்ராக்கெட்டை சிம்பிளிஃபை பண்ணலாம். B cross C. So B cross C is equal to first B set cross C set எழுதிக்கலாம் 2. இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆர்டர்ட் பேர்ல எழுதணும். ஸோ 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. ஃப்ளவர் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ A cross C இன்டர்செக்ஷன் B cross C is equal to இன்டர்செக்ஷன்னா இங்கே ஆர்டர்ட் பேர் வரதால காமன் ஆர்டர்ட் பேரை நீங்கள் பிக் பண்ணி எழுதணும். ஸோ இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் செக் பண்ணலாம். ஆர்டர்ட் பேர் 1, 2ன்னு இருக்கு. இங்கே 1 கிடையாது, ஸ்டார்டிங்கே 2ல் தான் வருது. ஸோ 2, 2, 2, 2. ஸோ பிக் பண்ணி எழுதலாம் 2, 2. நெக்ஸ்ட் 3, 2, 3, 2. ஸோ 3, 2 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 4 இருக்கா, 4 கிடையாது. 5, 2, 5, 2 பிக் பண்ணி எழுதிக்கலாம். 6 is not there. அடுத்தது 7, 2, 7, 2 பிக் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல். வந்திருக்க ஆன்சரை ஈக்குவேஷன் 2 மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரம் 1 and 2 ரெண்டு ஈக்குவேஷனையும் நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா வந்திருக்க ஆர்டர்ட் பேர் சேமாக தான் இருக்கும். 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. ஸோ LHS is equal to RHS, hence proved. 7th செகண்ட் சம் பார்க்கலாம். A cross B minus C is equal to A cross B minus A cross C. That is LHS is equal to RHS னு ப்ரூவ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் LHS எடுத்துக்கலாம். A cross B minus C. பிராக்கெட்டை ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். B minus C is equal to ஃபர்ஸ்ட் என்ன செட் கொடுத்துருக்காங்க, B செட். அப்போ B செட்ல என்ன இருக்கு, 2, 3, 5, 7. மிடில் மைனஸ் சைன், ஸோ மைனஸ். நெக்ஸ்ட் செட் என்ன இருக்கு, சி செட். சி செட்ல 2 இருக்கு, அந்த எலிமெண்ட் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் மிடில் ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் கொடுத்துருக்காங்க. மைனஸ் அப்படின்னா செகண்ட் செட்ல இருக்கிற எலிமெண்ட்டு ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கான்னு வெரிஃபை பண்ணணும். இருந்தது அப்படின்னா இந்த எலிமெண்ட்டை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற எலிமெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிற ரிமைனிங் எலிமெண்ட்ஸை நம்ம பிக் பண்ணி எழுதணும். ஸோ இங்கே 2, இங்கேயும் 2 இருக்கு. ஜஸ்ட் கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த 2வை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு ரிமைனிங் எலிமெண்ட்ஸை பிக் பண்ணி எழுதிக்கலாம். 3, 5, 7. நெக்ஸ்ட் A cross B minus C. ஃபர்ஸ்ட் செட் என்ன இருக்கு, A செட். A செட் ஆஸ் இட் இஸ் எழுதிக்கலாம். கிராஸ் B minus C என்ன வந்திருக்கு, 3, 5, 7. கிராஸ்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆர்டர்ட் பேர்ல எழுதணும். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்கு, 1. ஸோ 1, 3, 1, 5, 1, 7. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, 2. ஸோ 2, 3, 2, 5, 2, 7. நெக்ஸ்ட் 3, 3, 3, 5, 3, 7. நெக்ஸ்ட் 4, 3, 4, 5, 4, 7. நெக்ஸ்ட் 5, 3, 5, 5, 5, 7. நெக்ஸ்ட் எலிமெண்ட் 6, 3, 6, 5, 6, 7. லாஸ்ட் எலிமெண்ட் 7, 7, 3, 7, 5, 7, 7. ஃப்ளவர் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி ஃப்ளவர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். LHS பார்ட் ஓவர். ஸோ வந்திருக்க ஆன்சரை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் RHS பார்க்கலாம். RHSல வந்து A cross B minus A cross C இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் A cross B இருக்கு. A cross B-யை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ A cross B is equal to ஃபர்ஸ்ட் என்ன செட் இருக்கு, A செட் ஆஸ் இட் இஸ் எழுதிக்கலாம். கிராஸ் B செட்ல என்ன இருக்கோ அந்த எலிமெண்ட்ஸ் எழுதிக்கலாம். கிராஸ் அப்படின்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆர்டர்ட் பேர்ல எழுதணும். ஸோ இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்கு, 1. ஸோ 1, 2. நெக்ஸ்ட் 1, 3, 1, 5, 1, 7. நெக்ஸ்ட் எலிமெண்ட் 2. ஸோ 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. நெக்ஸ்ட் 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, 4. ஸோ 4, 2, 4, 3, 4, 5, 4, 7. நெக்ஸ்ட் 5, 2, 5, 3, 5, 5, 5, 7. நெக்ஸ்ட் எலிமெண்ட் 6, 2, 6, 3, 6, 5, 6, 7. நெக்ஸ்ட் எலிமெண்ட் 7, 2, 7, 3, 7, 5, 7, 7. ஃப்ளவர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராக்கெட் A cross C கண்டுபிடிக்கலாம்.
So A cross C is equal to A set as it is எழுதிக்கலாம் cross C setல என்ன இருக்கு 2. So crossனா ordered pairல எழுதணும் 1, 2. Next 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. Flower bracket open பண்ணி close பண்ணிக்கலாம். Next RHSல என்ன கொடுத்திருக்காங்க A cross B minus A cross C. So minus middleல வந்திருக்கு மைனஸ்னா செகண்ட்ல வர செட் அதில் இருக்கக்கூடிய ஆர்டர்ட் பேர் நம்ம ஜஸ்ட் இதில் இருக்கா ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்கா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இருந்ததுன்னா இந்த ஆர்டர்ட் பேர் எழுதாம ரிமைனிங் ஆர்டர்ட் பேர்ஸ் மட்டும் தான் நம்ம எழுதணும். ஸோ செகண்ட்ல என்ன இருக்கு A cross C ஃபர்ஸ்ட் ஆர்டர்ட் பேர் 1, 2. இங்க 1, 2 இருக்கா இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம் ஜஸ்ட் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 2, 2. 2, 2 இருக்கு ஸ்ட்ரைக் அவுட். 3, 2. 3, 2 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 4, 2 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம். 5, 2. நெக்ஸ்ட் 6, 2 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் 7, 2 இங்கேயும் இருக்கு 7, 2 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியாச்சு. இப்போ ரிமைனிங் ஆர்டர்ட் பேர்ஸ் A cross B தட் இஸ் ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கு இல்லைங்களா அதை நம்ம பிக் பண்ணி எழுதிக்கலாம். ரிமைனிங் என்ன இருக்கு 1, 3, 1, 5, 1, 7, 2, 3, 2, 5, 2, 7. Next 3, 3, 3, 5, 3, 7, 4, 3, 4, 5, 4, 7, 5, 3, 5, 5, 5, 7, 6, 3, 6, 5, 6, 7, 7, 3, 7, 5, 7, 7. ரிமைனிங் ஆர்டர்ட் பேரை நம்ம பிக் பண்ணி எழுதியிருக்கோம். செகண்ட் செட்ல இருக்கிற ஆர்டர்ட் பேரை லெஃப்ட் தட்டை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு ரிமைனிங் ஆர்டர்ட் பேரை மட்டும் இருக்கிற A cross Bல இருக்கிற செட்ல இருந்து பிக் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ ஆன்சர் ஓவர் RHS பார்ட்டு. ஸோ வந்திருக்க ஆன்சரை ஈக்குவேஷன் 2 மார்க் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் 1ல என்ன வந்திருந்தது ஆன்சர் செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டர்ட் பேர் என்ன இருக்கு 1, 3. நெக்ஸ்ட் 1, 5, 1, 7, 2, 3, 2, 5, 2, 7, 3, 3, 3, 5, 3, 7, 4, 3, 4, 5, 4, 7, 5, 3, 5, 5, 5, 7, 6, 3, 6, 5, 6, 7, last 7, 3, 7, 5, 7, 7. So equation 1ஐயும் 2ஐயும் compare பண்ணும்போது from 1 and 2 that is LHS is equal to RHS, hence proved.